ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை நல்லா நான் தோல் சீவிக்கிறேன். தோல் சீவி நல்லா எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க, ஒரு அளவுக்கு மீடியமாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா மசிஞ்ச மாதிரி ஆகிடும். இது மசிஞ்சிச்சுன்னா இது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தனித்தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தோல் சீவி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். குக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அடிக்கடி நான் அதை செய்வேன். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாத்தூள், சால்ட்டு, மஞ்சள், ஆயில், அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோங்கனால கொஞ்சம் சேர்த்து போடுறேன். உங்கள் தேவைக்கேற்ப மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ எல்லாமே போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்காதீங்க, அது கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் கட் பண்ணி நீங்கள் உடனே குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரச சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஆயில் வேணால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை